ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் கலங்க தான் சாப்பாடாக செய்துருந்தேன். நேற்று கலங்கு வந்துருந்து வீட்டுக்கிட்ட ஒரு 1/2 கிலோ கலங்கு வாங்கியிருந்து கலங்கை வந்து முந்தின அன்னைக்கு வாங்கினனால தண்ணியில் போட்டு வச்சோம்னா அடுத்த அன்றைக்கி அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகட்டே இருக்கும், பிடிங்கினே மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கலங்கை நல்லா குட்டி குட்டி பீஸாக வெட்டி நல்லா 1க்கு 2 தண்ணி ஊற்றி கழுவிட்டுனா அந்த மாவு சத்துலாம் போனால் பித்தம் குறையும். அதேமாதிரி அவிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிடுங்க. கருவேப்பிலை சேர்த்து கலங்கை அவிக்கும்போது கலங்குல உள்ள பித்தம் குறையும். கொதித்த பிறகு கலங்குக்கு எப்போவுமே உப்பு போடணும். முதலே உப்பு போட்டால் வந்து கலங்கு சிலது வேகாமல் ஆயிரும். இப்போ நல்லா வந்து கொதிச்சுட்டு நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கலங்கை வடித்து எடுத்துக்கலாம். கலங்கை வடித்து முடித்தோடனே தண்ணியெல்லாம் போனோன்னா ஒரு 2 சொட்டு தேங்காய் எண்ணெய், அது கூட பச்சை தேங்காய் வந்து திருவி வச்சுக்கணும். அந்த தேங்காய் துருவலையும் 2 சொட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா குலுக்கி வச்சுக்கிடலாம். 2வது தாளசத்துக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இவ்வளோ போட்டு நல்லா தாளசம் பண்ணிக்கிடலாம். குலுக்கி விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உள்ளது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வீடியோவில்